அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா நம்ம அதை கடந்து போயிடலாம். சரி, இவன் ஒருத்தன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு அந்த ஒன்றோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தொடராது அதுபோல் நிகழ்வுகள். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை கடந்து போயிடுவோம். ஆனால் சமீப காலங்களில் வெளிவரக்கூடிய, அதாவது தைரியமாக வெளிவரக்கூடிய, குடும்பத்தாரால் கொண்டு வரப்படுகிற விஷயங்கள்லேருந்து பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த சமுதாயத்தினுடைய இன்றைய போக்கை படம் பிடித்து காட்டக்கூடிய நிகழ்வாக இருக்குது. திருபாதி அம்பானி இந்த செல்ஃபோனை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் கையிலையும் நான் வழங்குவேன் குறைந்த விலையில். அதே போல் நெட்வொர்க் கொடுத்து அனைவரையும் அறிவுள்ளவர்களாக மாற்றுவேன், அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு, அந்த கனவு அவர் சாகும்போது சற்று நிறைவேறி இருந்தது. அவருடைய மகன் இப்போது முகேஷ் அம்பானி அந்த கனவை நிறைவேற்றி இந்தியா முழுக்க ஜியோனுடைய மிகப்பெரிய நெட்வொர்க்காக திகழ்ந்துட்டுருக்குது. அதில் தான் நம்மளும் லைன் எடுத்து இப்போ பேசிகிட்ருக்குறோம். இந்த அற்புதமான கருவியை மிக கேவலமாக பயன்படுத்தக்கூடியவர் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறீங்க. இது என்ன மனோ நோய் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த முதல்லலாம் ஆபாச படங்கள் பார்க்கணும்னா பெரிய ரிஸ்க்கு. அது உண்டான அந்த வீடியோ கேசட் லைப்ரரியில் போய் அதை சொல்லி வச்சு கெஞ்சி கூத்தாடி அந்த கடைக்காரர் ரொம்ப பிகு பண்ணுவான். அதுக்கு பிறகு டெக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரகசியமாக வச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு படம் பார்க்குறக்கு இவ்வளோ படாத பாடுபட்டு அந்த படத்தை பார்ப்பாங்க. அது மாதிரி செஞ்சு பார்க்கறது அப்படின்ட்டு, இது பார்த்து செஞ்சது பார்க்குறது தானே மனிதனுடைய இயல்பு. அது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை செய்கிறது கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் இந்த பன்னாடை ஒரு என்ஜினியருங்கிறான். என்ஜினியர்னால் பொறியாளர். இவன் என்ன பொறியாளர் வேலை பார்க்குறான்? ஆபாச படங்களில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத செயல் வடிவில் இவன் பொறியாளராக இருந்து செஞ்சு பார்க்குறக்காக ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்துருக்கிறான். இவனுக்கு வயசு 50க்கு மேலே இருக்க மாட்டேருக்குது. அந்த மாதிரி இருக்குது இவனுடைய முகரை. ரெண்டாவது பார்த்தா திருமணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. ஒரு மாப்பிள்ளைக்கு உண்டான கலையோ அல்லது திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறோங்கிற ஒரு முகமோ இந்த முகத்தில் இருக்குதான்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த ஒரு விபச்சாரம் செய்கிறதுக்கு இவ்வளோ செலவு செய்ய வேண்டியது இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்குறான். இத்தனை காசு போட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் லாட்ஜில் ரூம் எடுத்து ஏதோ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி, வாழ்க்கைன்னு என்னென்னு தெரியாத ஒரு பன்னாடை பையன் அப்படிங்கிறது இவனுடைய முகரக்கட்டையிலேயே நல்லா தெரியுது. இது போன்ற முக அமைப்புள்ள ஆண்களுக்கும் சேர்ந்து இவன் வேட்டு வச்சுட்டான். பெண்களெல்லாம் இதை பதிவு பண்ணி வச்சுக்குங்க. இந்த மாதிரி முகரை எவனாவது பொண்ணு கேட்டு வந்தான்னா அப்படியே வாசல்லையே திருப்பி அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த முகரக்கட்டை. இவன் என்ன பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது காரைக்குடியே ஏதோ ஒரு ஊர். 10 பவுன் போட்டு இவன் பெரிய இன்ஜினியர், பெங்களூரில் கழட்டுன்னு கழட்டுறான். அதனால் இவனுக்கு 10 பவுன் போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. போனோடனே இவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். வழக்கம் போல் இந்த ஆபாச படங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த தென் மாவட்டங்களில் தப்பாக நினைக்கக்கூடாது, தென் மாவட்டங்களில் தான் இது மாதிரி நடக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு சினிமா பாடல்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரைகுறை ஆடைகளோட குத்தாட்டம் போட்டுட்ருப்பாங்க. இதுக்குன்னே ஒரு கலைக்குழுன்னு வச்சுக்கிட்டு அசிங்கமான ஒரு, அந்த காலத்தில் ரெக்கார்ட் டான்ஸுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே பல மாவட்டங்களில் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் தென் மாவட்டங்களில் தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் பார்த்து அதை கீழே ஸ்டேஜு கீழே உட்காந்துட்டு அவங்க குட்டைப்பாவாடை போட்டுட்டு ஆடுவாங்க. அதையெல்லாம் வாயை பொளந்துட்டு தண்ணி ஒழுகி வாயில் 2 சைடு ஜொல்லை ஒழுக்கிட்டு பார்த்துருப்பான் போல் இருக்குது. அப்படி பார்த்தது போக இந்த ஆபாச படங்களை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே மனைவியை கூப்பிட்டு எல்லாம் நிர்வாணமாக நீ அது மாதிரி ஆடு அப்படின்னு கட்டாயப்படுத்தி, அதனால் என்ன பண்ணணும், முதல்ல இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற இது போன்ற கபேரா டான்ஸ் ஆடக்கூடிய சில்லறைத்தனமான ஆட்டங்களை ஆடக்கூடிய இந்த குழுக்களை பூரா தடை செய்யணும் முதல்ல. இதெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனு எவனுமே இல்லையா அந்த சைடு. தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஒழுக்கமானவங்க யாருமே பெரிய மனுஷங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் கண்டிக்கணும். ஒரு ஊர் தலைவன் இருப்பான், அவனே இந்த சுப்பிரமணியம் புறமா என்னமோ ஒரு திரைப்படத்தில் வர்ற மாதிரி சில்லற பயல்களை ஹீரோவாக காமிக்கிறது.
பைத்தியக்கார பயலுக பெரிய பெரிய மீசையை வச்சுக்குவானுங்க, கையில் ஒரு கயித்தை கட்டிக்குவானுங்க, ஊர் தலைவன். அவனே முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னால் உட்காந்துட்டு அந்த குட்டை பாவாடையை வேடிக்கை பார்த்துட்டு அதில் கொண்டு போய் பணத்தை சொருகிட்டு இருப்பானுங்க, லூசு பயலுக. இந்த மாதிரி இருக்கிற கல்ச்சரை வந்து அவன் மாப்பிள்ளையானான்னு அப்புறம் அது மாதிரி செஞ்சு பார்க்காம என்ன பண்ணுவான்? இப்பேற்பட்ட இடத்துல வந்து நம்ம கல்ச்சர் இந்த மாதிரி சீரழிஞ்ச கல்ச்சரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலாமான்ட்டு பொண்ணை பெற்றவங்க யோசிச்சாங்களாம். இவன் என்னமோ என்ஜினியருங்கிறான், பெங்களூரில் கழட்டுன்னு கழட்டுறான்னு கொண்டு போய் கொடுத்து இந்த பொண்ணு செத்தே போச்சு. தூக்கு மாட்டி செத்து போச்சு. இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல். திருமணம் பண்ணலின்னா ஊர் பேசுன்னு போட்டு பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது எவனோ கிடச்சவன் தலையில் கட்டி விட்டு அந்த வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுறானுங்க. ஏன்னா படிப்பறிவும் இல்லை, சாதி கயிறை வேற கையில் கட்டிக்கிறானுங்க. என்னென்ன கோமாளித்தனம் இருக்குமோ அத்தனையும் வச்சுட்டு மனுஷன்னு 2 கால் பிராணியை வந்து மனுஷன் சொல்லிக்கிட்டு வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு அதே மாதிரி பெண்கள் புடவையை கட்டிக்கிட்டு திரியிறீங்க. இதில் என்றைக்கு இதையெல்லாம் மாற்றுறதுன்னா அதுதான் சந்தேகமாக இருக்குது. கடவுளே வந்து இது மாதிரி ஆட்களை படைச்சு விளையாடுறதுக்கு விடுவானோ அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நமக்கு தோணுது. இப்போ யூடியூப்பே எடுத்துக்கங்க, 90% வீடியோக்கள் வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோதிடம்ங்கிறானுங்க, நல்லா மங்களகரமாக இருக்கிறேன்ட்டு. அது வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவனு தான் நிறைய இந்த பொய் பேசுகிறவனுங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு காவி துண்டு மாதிரி சுற்றிக்குவானுங்க, உடம்பு முழுக்க சுற்றிட்டு சோசிகாரன் போட்டு வீடியோவில் உட்காந்து பேசிக்கிட்டு, இந்த பாயாசத்தில் போடுற பொருளையெல்லாம் கொண்டு போய் பீரோவில் வச்சிங்கன்னா செல்வம் கொளிக்கும், லட்சுமி தாண்டவம் ஆடுவா அப்படின்ட்டு ஒரு பக்கம் சீரழிக்கிறான பெண்களை ஏமாற்றி அப்பாவி பெண்களை அதையெல்லாம் செய்ய வச்சு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத செயல்களை செய்ய வச்சு அது நடக்காது. அடுத்த வீடியோவில் பார்த்தா வேற ஒன்று சொல்லியிருப்பான். இப்படியே 100 விதமான இதை மகாலட்சுமி விளையாடுறான்னு 100 விதமாக வேறு மாதிரி சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து அப்போ கூட இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வர்றதில்லை. இவன் ஏமாத்துறான் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்களும் மொபைல் எடுத்தோம்னா எங்கேயாவது ஆபாசப்பட போட்டு வச்சுருக்கிறானுங்களான்னு தேடி குத்தாட்டம் ஆடுற பொம்பளை யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு இந்த ரீல்ஸு அது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 1 மில்லியன் வியூ அது மாதிரி போயிருக்கும். நம்ம வீடியோவை எடுத்து பாருங்கள், நீங்களே 100 பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அறிவை தேடுறவங்க கம்மியாக இருக்கிறாங்க, ஆபாசத்தை தேடுறவங்க தான் 99% இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய வீடியோக்களே சாட்சியாக உங்களுக்கு சொல்லும். அப்போ பெண்கள் வந்து என்ன, அவன் நல்ல மாப்பிள்ளை, வேறு எவனோ அங்கே நடந்தது, அவனாசியில் நடந்தது, காரைக்குடியில் நடந்தது, நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் வராது, நம்ம என்ன பாவமாக செஞ்சுருக்குறோம், அதெல்லாம் எனக்கு வர்றவன் ராஜகுமாரனா வருவான்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில் பெண்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. பள்ளி பருவ நாட்களிலேயே வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதுக்கு அடிமையாகி அது எதுக்கு, அது பூரா நடிப்பு. ஒரு வந்து ஆணும் பெண்ணும் இணைகிறதில்ல, ஒரு 5 நிமிஷத்தில் அந்த உணர்வு வந்து தீர்ந்து போயிருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவன் 1 மணி நேரம் வீடியோ வந்து எடுத்து போட்டு வச்சுருப்பான், ஆணும் பெண்ணும் இணைகிற மாதிரி. இதெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியம் இல்லைங்கிறது எப்போ தெரியும்? கல்யாணம் பண்ண வர்றது தான் தெரியும் பைத்தியக்கார பயல்களுக்கு. அதனால் அது நிஜம் நினச்சிட்டு கல்யாணம் பண்ண பிறகு அதையெல்லாம் எதிர்பார்த்து இங்கே வந்து தோற்று போயிடுவானுங்க. அதனால் என்ன பண்ணால் பொண்டாட்டி சரியில்லைங்கிற அவனுடைய மன நோய் வந்து எப்படின்னா பொண்டாட்டி சரியில்லைங்கிற மாதிரி ஆகி வேற ஒருத்தியாக இருந்திருந்துன்னா அது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் தோன்றி அந்த இருக்கிற காசையெல்லாம் பிடுங்கிட்டு துரத்தி விட்டு இன்னொரு பக்கம் காசு பிடிங்கிக்கலாம். இது ஒரு தொழிலாகவே ஆரம்பிச்சிட்டானுங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. இப்படியெல்லாம் சட்டச்சிக்கல் இருக்குங்கிறதெல்லாம் அந்த டைமில் தெரியறது இல்லையாட்டுறது இவனுங்களுக்கு. அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு வாங்கினா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், நீ அடிமை தானே, கொண்டு வருவா, நம்ம வாங்கி சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்து படுத்துக்கலாங்க. என்னது எல்லாம் இது போன்ற வரதட்சணை வாங்குறவங்க குடியார பயல்களாக தான் இருப்பானுங்க, ஊதாரி பயல்களாக தான் இருப்பானுங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் நல்ல விதமாக இருக்கிறவன் அது எதுக்கு அடுத்தவங்க காசு எதிர்பார்க்க போகிறான்? நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டு வர்றேன், பெண்கள் திருமணமே செஞ்சுக்காதீங்க, இந்த பாழா போன சமுதாயம் ரொம்ப வந்து சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னா யாருமே காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்லேயும் கூட யாரும் ஆதரவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது கருத்தாவது சொல்லணும் இல்லையா, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பெண்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ, ரீல்ஸில் ஆட்டம் பார்த்துட்ருக்கிறீங்களே என்னமோ, நீங்களும் ரீல்ஸை போட்டுட்ருக்கிறீங்களே என்னமோ, யாருக்கு தெரியும்? அதனால் பெண்கள் தயவு செஞ்சு முழிச்சுக்குங்க. எவனுக்கும் வேலை இல்லை, எங்கே வறுமை, எல்லாம் கடனை வாங்கி வச்சுருக்கிறானுங்க. எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி அந்த கடனை அடைச்சிடலாம். ஒரே சோர்ஸ் அது ஒன்று தான். அவனுக்கு தொழிலெல்லாம் செஞ்சு சம்பாதிச்செல்லாம் கடன் அடைக்க முடியாது. ஈஸியான ஒரே வழி, கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம கடன் அடைச்சிடலாம். ஊருக்குள்ளே அந்த கடன்காரங்கிற மானக்கேடு இல்லாமல் போயிருங்கிற
ஒரு நோக்கத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்கங்கிறது பல நிகழ்வுகள் இப்போ சுட்டி காட்டிகிட்டு இருக்குது. அது உண்மையும் கூட. கொரோனாவுக்கு பிறகு ஏகப்பட்ட தொழில்கள் முடங்கி போச்சு. ஏதோ வர்ற வருமானம் சோறு திங்கிறதுக்கே சரியாக போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாங்கின கடனையெல்லாம் எப்படி அடைக்கிறதுங்கிறது இந்த பெற்றவங்களும் அதுதான் யோசிக்கிறாங்க. நம்ம பையன் இருக்கிறான், கவலையே இல்லை, எப்படியாவது ஒரு இடத்த பிடிச்சி நகை நட்டெல்லாம் வாங்கி இருந்தால் இடங்கு இது இருந்ததுன்னா எல்லாம் எழுதி வாங்கி அந்த கடனை பூரா அடைச்சிடலாங்கிற ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறானுங்க. அதை பெண்கள் பெண் வீட்டாரும் பெண்களும் நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு நான் திரும்பி கேட்குறேன். பணக்காரன் அவன் இப்படி இருக்குது, அவன் மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறான், அதெல்லாம் எதுவுமே பொய், எல்லாம் பொய். அப்படியே அரசு உத்தியோகம் மற்ற ஏதோ டாக்டராக கூட இருப்பான், அவனுக்கும் கூட பணப்பற்றாக்குறை இருக்கிறனால அவனுங்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்கு தான் இன்றைக்கி பார்க்குறானுங்க. அவ்வளோ சீரழிஞ்சு போச்சு சமுதாயம். எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு நல்லவன் இருப்பான். அந்த நல்லவனை எப்படி இனங்காண்றதுன்னு இப்போ தெரியல. எல்லா குரங்குகளும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் நல்ல குரங்கு எதுன்னு எப்படி தேடி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு பெண்கள் வாழ்க்கை இப்போ காலகட்டம் அப்படி அமைஞ்சிருக்குது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 28 வயசு இப்போல்லாம் 30 வயசில் தான் பெண்களுக்கு திருமணம் ஆகுது. 30 to 40 அந்த 10 வருஷம்தான் இல்லற வாழ்க்கை. இதை கடந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு இல்லற வாழ்க்கை ஏது? அதே போல் இந்த 10 வருட இல்லற வாழ்க்கைக்காக இப்படி போய் ஒரே வாரத்தில் திரும்பி வீட்டுக்கு தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு கம்முன்னு அந்த 10 வருடத்தை பெற்றவங்க வீட்லேயே இருந்து கழிச்சிடலாம் போல் இருக்குது. அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி இருக்குது சமுதாயம். இவ்வளோ நல்ல பெண் குழந்தையை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிக்கு பிறந்தவனாட்டு இருக்கிறான் இவன். இவன் நல்லா ஒரு ஆம்பளைன்ட்டு கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்கல்ல அவங்களும். வேறு ஆளே கிடைக்கல போல் இருக்குது. முகத்துலேயே தெரியுதில்ல இவன் ஒரு ஈனப்பையா அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம 10 பவுன் நகையை கொடுத்து இருக்கிற கையில் இருக்கிற பணமெல்லாம் கொடுத்து சேலை துணி மேலையெல்லாம் இங்கிருந்தே கொண்டு போய் இவன் நல்லா ஓசியில் மங்களம் பாடிட்டு பிள்ளைய வேற கொடுத்துருவான். அதையும் நம்ம 10 மாதம் சுமந்து இந்த பண்ணாடையினுடைய வாரிசை சுமந்து நம்ம இந்த சமுதாயத்தில் விட்டு அது ஒரு சில்லறை பண்ணாடையாக வளரப்போகுது. வேற என்ன இவனுக்கு பிறந்தது எப்படி இருக்க போகுது? இனி அடுத்த காலகட்டங்களில் பூரா சில்லறைகளாக தான் பிறக்க போகுது குழந்தைக்கு. அந்தளவுக்கு சீரழிஞ்ச சமுதாயத்தில் இப்போ இவனுடைய கல்யாணத்து வரைக்கும் இவனுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை எண்ணங்களும் மெமரி ஆகி ஜீனில் பதிஞ்சிருக்குமே இல்லையா? அந்த ஜீன் கடத்தப்படும் போது அடுத்த ஜெனரேஷனில் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சத்திய வார்த்தை. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இவனுக்கெல்லாம் பிறக்கிற குழந்தை இன்னும் சீரழிஞ்சு சில்லற பயலாக தான் பிறக்கும். பொண்ணாக இருந்தாலும் கூட அப்படி தான் பிறக்கும். இந்த மருத்துவர்கள்ன்ட்டு மேதாவி மாதிரி உட்காந்துட்டு சைக்காலஜி டாக்டர்ன்ட்டு சொல்லுவானுங்க. என்னென்னமோ உளறிட்டு இருப்பானுங்க உட்காந்து. படிப்பு கல்வி அறிவுத்திறனை வளர்த்து விட்டுரும், அதனால் சமுதாயம் மாறி போயிடும். இந்த 50 வருஷமாக எவ்வளோ பேர் எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்கிறானுங்க, பட்டியலுங்கிறானுங்க, உயர் ஜாதிங்கிறானுங்க, கீழ் ஜாதிங்கிறாங்க, என்னென்ன கலிசடை ஜாதி உண்டோ அத்தனை பேரையும் வச்சுட்டு சொல்கிறானுங்க. இத்தனை பேர் படித்தானுங்க. இன்னும் அந்த 50 வருஷத்துக்கு முன்னால் கூட நல்லா இருந்தது. படிக்காத வரைக்கும் கூட சமுதாயம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. படித்தவன் பண்போடு நடந்துக்கணும், பண்பு வளர்ந்துருக்கணும். எங்கே வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டில்? நீங்களே சிந்தனை செய்து பாருங்க. தினசரி வரக்கூடிய தகவல்கள், நியூஸில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு படித்த சமுதாயமாக இது 50 வருஷமாக மாறி இருக்குதுங்கிறீங்க. காதில் பூ சுற்றுறானுங்க எல்லாம் சேர்ந்து. எதுக்கு எடுத்தாலும் ஒரு செக்ஸ் டார்ச்சர் பண்ண மிருகமாட்டம் நடந்துக்குது. மிருகமாக அப்படி நடந்துக்குது. மிருகத்தை பார்த்து மனுஷன் கற்றுக்கணும். அது எப்படி ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு முறையில் தான் அது இனப்பெருக்கம் பண்ணுது. இப்படியே மிருகமாட்டன்ட்டு மிருகத்தை கேவலப்படுத்துறது. இவன் பெரிய மனுஷன், இவன் தான் மிருகங்கிறது தெரிய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் மிருகமாட்டம் நடந்துக்கிறான். மனித மிருகம் அப்படிங்கிறானுங்க. மிருகமெல்லாம் ஒன்றுங்களே, மிருகமெல்லாம் ஒருபோதும் இப்படி நடந்துக்காது. மனுஷன்தான் இப்படி நடந்துக்கிறான். கொடூர நாயிக அப்படின்ட்டு வேறு பெயரத்தை அது சொல்லணும். வரதட்சணை கேட்குறவனுங்க யார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு உதாரணம் தான். தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தா முதல் தலைமுறை படிப்பாளிகள், முதல் தலைமுறை அரசாங்க வேலைவாய்ப்பாளர்கள், முதல் தலைமுறை அப்படின்ட்டு பல பேருக்கு முதல் தலைமுறைன்ட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறவனுங்க பூரா முதல் தலைமுறை பணக்காரனுங்க. அதாவது கொஞ்சோண்டு காசை பார்த்துறது. அது காலங்காலமாக 500 வருஷமாக தருத்திரத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தவனுங்க அந்த ஜீன்லேயே அந்த தருத்திரம் ஒட்டிகிட்டு இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால் பணம் 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 பணம்ன்ட்டு அதில் பணம் என்னங்கிறதே தெரியல. பணம்ங்கிறது உழைப்பினுடைய
ஒரு மறு உருவம் தான் பணம்ங்கிறதே பல பேர்த்துக்கு தெரியாது. பணக்காரனுக்கே தெரியாது. நம்ம உழைக்கிறோம். அந்த உழைப்பை வந்து சேமித்து வைக்கிறோம். ஒரு பொருளை மாற்றி வச்சுக்கிட்டு மறுபடியும் செலவழிக்கிறோம். இதுதானே பணம். அதே தெரியாமல் அந்த முதல் தலைமுறை பணக்காரனுங்க பரம்பரையே பிச்சைக்கார பரம்பரையாக இருக்கிறவங்க தான் வரதட்சணை கேட்பாங்கிறது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க பெண்கள். அதனால் இது நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறத விட இது ஒரு வந்து வரதட்சணை மறுப்பு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தா தான் இதுக்கு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.